வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்பர் 5 இந்த 5ஆம் நம்பர் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 5ஆம் நம்பர் அப்படின்னாலே உங்களுக்கு 5ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, 5வது மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 5ஆம் நம்பர் எங்கேயெல்லாம் வேலை செய்யும், எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், 5ஆம் நம்பர் அப்படின்னாலே புதனுடைய காரகங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ புதன் அப்படின்னாலே ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம். அப்போ இவர்கள் சொந்த தொழில் செய்தால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே சிறப்பாக இருக்காது. இவர்கள் பெயரிலோ இவர்கள் சொந்த தொழில் செய்தால் அங்கே சிறப்பாக இருக்காது. இதை எப்படி நம்ம அல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இவர்கள் மனைவி பேர்லேயோ இந்த மாதிரி குழந்தைகள் பேர்லேயோ மாற்றி இவர் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய இடத்தில் இருந்து அங்கே செய்தால் மட்டுமே இவருக்கு நன்றாக இருக்கும். அப்போ ஒரு வண்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 5ஆம் நம்பர் முதல் ஓனராக இருக்கும் பட்சத்தில் 5ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 05 அப்படின்னு வந்துச்சுனாக்கும், அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 05. அடுத்ததாக 20 அப்படின்னு வச்சாங்களும் உங்களுக்கு இங்கே சிறப்பாக இருக்காது. சரிங்களா? அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 07. அப்போ இவர் முதல் ஓனராக இருந்தாலும் அங்கே இந்த வண்டிக்கு சிறப்பு இல்லை. அப்போ டோட்டல் 5, இது 7 வருது. அப்போ 7 அப்படின்னு வந்தாலும் அதுவும் சிறப்பில்லாத நம்பர்களாகத்தான் இருக்குது. அப்போ இந்த வண்டி வந்த பிறகு இவருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கும், இவரை வைத்து இவர் பேரில் இருந்தாக்கும் அடுத்தவங்க எடுத்துகிட்டு போனாக்கும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இவருக்கு தான் அங்கே பிரச்சனையை தருமே ஒழிய, இவர் வண்டியை யாராவது ஓசி வாங்கிட்டு போனால் இவருக்கு அருமையாக இங்கே இருக்கும், வாங்கிட்டு போகிறவங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், 11, 30 டோட்டல் 5. இப்போ இந்த நம்பர் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிறப்பாக இருக்காது. இந்த வண்டியை வைத்து இந்த வண்டி யார் பேரில் இருக்குதோ அவங்கள வச்சு அடுத்தவங்க ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்க சம்பாதித்து கொள்வார்கள். அப்போ 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய, அதாவது 5ஆம் நம்பரில் பிறந்திருக்கவர்களை நாம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் அந்த இடத்திற்கு 5ஆம் நம்பரில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, 5வது மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வைத்து நாம் வேலை வாங்கினால் நமக்கு அவர்கள் சம்பாதித்து தருவார்கள். சரிங்களா? இப்போ ஒருவருக்கு ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு மேனேஜர் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த மாதிரி 5ஆம் நம்பரில் பிறந்தவர்களாக இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ அவர்களை வைத்து அவர்கள் சம்பாதித்து தருவார்கள். அவர்களை வைத்து அவர்கள் அந்த நிறுவனம் நன்றாக ஒரு மேன்மை தரும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம 5ஆம் நம்பர்கள் பிறந்தவர்கள் நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கும், மனைவி பேரில் நம்ம தொழிலை ஆரம்பித்து நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்போ அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அங்கே இருக்கும். அப்போ நம்மளுடைய தொழில் நம்ம செய்யணும் அப்படின்னாக்கும் யார் பேரில் செய்யணும், எப்படி செஞ்சால் அங்கே தெளிவாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இன்னொரு நம்பரை பாருங்களேன், 12, 20 12, 20 இதுவும் டோட்டல் 5. 12 அப்படின்னாலும் அருமை, 20 அப்படின்னாலும் ஓகே, டோட்டல் 5. இந்த வண்டி வாங்கின பிறகு அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இவர் வண்டி வாங்கிட்டு வந்துடுவார், ஆனால் அந்த வண்டியை அதிகமாக ஓசி வாங்கிட்டு போவாங்க. ஒரு ஸ்தாபனத்திற்கே வாங்கி வச்சுருந்தாலும் வண்டி வாங்கின ஓனர் அங்கே ஓட்ட முடியாது, அடுத்தவங்களால் யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இது எல்லாமே இப்படித்தான் ஒவ்வொன்றும் கன்வெர்ட் பண்ணி போய்கிட்டுருக்கோம். அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம மாற்றி நம்ம
யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி மாற்றி செயல்படுத்தும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.